வணக்கம். தமிழ் மொழியானது வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் பல மொழிகளின் மொழியாளரின் கீழ் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இறுதியாக அதோடு ஆங்கிலமும் வந்து ஒட்டி கொண்டது. இருப்பினும் தமிழானது தன்னை மீட்டெடுத்து கொண்டது. இன்று வட இந்தியாவில் பேசப்படுகின்ற இந்தி மொழியின் கீழ் தமிழை கொண்டு வர வேண்டும் அல்லது இந்திமயமாக்கப்பட்ட தமிழாக அதை உருமாற்ற வேண்டும் எனவும் பலர் துடிக்கின்றனர். தமிழராகிய நம் மீதும் நிறைய பிழைகள் உண்டு. தமிழை முறையாக பயின்று திறம்பட கையாண்டு இருந்தாலோ அல்லது தமிழில் ஆழங்கால் பட்டு அடிப்படை தமிழறிவு கொண்டிருந்தாலோ தமிழ் மொழியானது நம்மை தானாக முன்னோக்கி நகர்த்தியிருக்கும். ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவும் தமிழை தமிழாகவும் பயன்படுத்தவும் பழகியிருப்போம். தமிழின் மீது பிற மொழியோ மொழியினரோ ஆளுகை செய்ய அச்சம் கொண்டிருக்கும். இன்று நான் தமிழில் இருக்கும் பலர் அறிந்திராத சில வியப்பூட்டும் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவில் அறிவியல் சிந்தனை பற்றி பேசுகின்ற மிக தொன்மையான நூல்கள் அனைத்தும் வடமொழியில் இயற்றப்பட்டதாக கூறுவர். குறிப்பாக வானவியல் மற்றும் இன்ன பிற நூல்களையும். உங்களுக்கு தெரியுமா, பழங்காலத்தில் தமிழரிடமும் மிக நுட்பமான அறிவியல் சிந்தனை உண்டாயிருந்திருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வரலாற்று பின்னணியில் முற்கால தமிழரிடம் உண்டாயிருந்த அந்த நுட்பமான அறிவியல் சிந்தனை பிற்கால தமிழர்களால் முன்னெடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்கப்படாமலேயே கைவிடப்பட்டிருக்கிறது. இன்று நம் கைகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்களை பயின்றால் ஒன்றை நன்றாக உணர்வீர்கள். பழங்காலத்தில் தமிழர் மரம், செடி, விலங்கு, பறவை, மலர் என எல்லாவற்றையும் கூர்மையாக நோக்கி அவற்றின் தன்மை, செயல்பாடுகளை செய்யுள்களாக வடித்திருப்பதை காணலாம். அறிவியலின் அடிப்படை கூறுகளில் ஒன்றுதான் உற்று நோக்குதல், அதாவது கூர்ந்து நோக்குதல், எந்த ஒன்றையும் கூர்மையாக கவனித்தல். பழங்காலத்தில் தமிழர் விலங்கு, மரம், பறவை போன்று எல்லாவற்றையும் உற்று நோக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தலையை மேலே தூக்கி வானத்தையும் கூர்ந்து நோக்கியிருக்கிறார்கள். வானவியல் அறிவியல் சிந்தனைகளை நுட்பமாக செய்யுள்களாக படைத்து தந்திருக்கிறார்கள். நான் உங்களோடு 2 செய்யுள்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆங்கிலத்தில் ஸ்டார் என்று அழைக்கின்றோம். அதை பொது தமிழ் என்ற பெயரில் தமிழ்நாட்டு ஊடகங்களிலும் மற்றும் திரைப்படங்களிலும் நட்சத்திரம் என்ற வடமொழி சொல்லால் அழைப்பதை காணலாம். ஆனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்தால் இதை கவனிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன் எங்கள் ஊரில் யாரும் நட்சத்திரம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தியதில்லை. விடியற் காலையில் வானத்தை பார்த்து இவ்வாறு கூறுவார்கள், அங்கே பார், விடி வெள்ளி தெரிகிறது என்பார்கள். அதே போன்று இரவில் வானத்தை நோக்கி கையை சுட்டி காட்டுவார்கள், வெள்ளி முளைத்திருக்குது பார், வெள்ளி பூத்திருக்குது பார் என்று கூறுவார்கள். யாரும் நட்சத்திரம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தியதில்லை. பழங்காலத்தில் தமிழர் மீன் என்ற சொல்லால் அழைத்திருக்கிறார்கள். அது வானத்தில் ஒளிரும் தன்மையுடையதாக இருந்திருக்கிறது, அதாவது மின்னிக்கொண்டே இருக்கிறது. மின்னுவதால் மீன் என்ற சொல்லால் அழைத்திருக்கிறார்கள். மின் என்பது மீனாக மாறியிருக்கிறது. நாம் இவ்வாறு சொல்லுகின்றோம், இந்த நிலத்தை உடைய உலகத்தை மண்ணுலகம் என்கிறோம். அதே போன்று மேலுலகத்தை விண்ணுலகம் என்கிறோம். அதனாலே விண்ணில் இருக்கின்ற மீன், அதனாலே அதற்கு விண்மீன் என்று பெயர். நாம் இரவில் காண்பதுண்டு, மின்மினி பூச்சி மின்னிக்கொண்டே இருக்கும். மழை வரும்பொழுது மின்னல் வெட்டும், அதாவது ஒளிரும், தொடர்ந்து ஒளிராது, விட்டு விட்டு ஒளிரக்கூடியது. அதற்கு பெயர்தான் மின்னுதல் என்று பெயர். மின்னுவதால் அதற்கு மீன் என்று பெயரிட்டார்கள். அது விண்ணில் இருப்பதால் அதற்கு விண்மீன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான சொல்லாடல், பெயரிடல். ஆங்கிலத்தில் பிளானட் என்று அழைக்கின்றோம். அதை வடமொழியில் கிரகம் என்று சொல்லுவார்கள். தமிழில் அதற்கு கோள் என்று பெயர். இந்த பெயர் வந்ததே ஒரு புதுமை என்கிறார் ஒருவர். அதாவது இந்த கோளானது தானாக ஒளிரும் தன்மையுடையது அல்ல, பிறவற்றிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிருவதால் இதற்கு கோள் என்று பெயர். அதாவது கொல் என்பதிலிருந்து கோள் என்ற பெயரிடல் பிறக்கிறது என்கிறார். எவ்வளவு ஒரு புதுமையாக இருக்கிறது. தொல்காப்பியம்
இந்த உலகம் எவற்றால் நிலை பெற்றிருக்கிறது என்பதை ஒரு அறிவியல் சிந்தனையோடு விளக்குகிறது. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. இந்த உலகத்தில் நிலம் இருக்கிறது, தீ நெருப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது, வலி அதாவது காற்று இருக்கிறது, விசும்பு அதாவது வானம் அல்லது ஒரு பரந்த வெளி, இவைகள் எல்லாம் சேர்ந்த கலவைதான் இந்த உலகம் என்று கூறுகிறது. இதே அறிவியற் சிந்தனையுடைய ஒரு பாடலை புறநானூற்றிலிருந்து தருகின்றேன். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலி தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு. இந்த பாடலில் ஒரு அறிவியல் நுட்பம் இருக்கிறது. இந்த உலகம், இந்த நிலம் எவ்வாறு இருக்கிறது என்றால் மண்ணை திணித்து வைத்தார் போல் இருக்கிறதாம். அதே போன்று இந்த வானம், இந்த வெளி, பரந்த வெளி எவ்வாறு இருக்கிறது என்றால் அந்த நிலத்தை அப்படியே ஏந்தி மேலே நிறுத்தினார் போல் இருக்கிறதாம். இந்த 3, 4, 5வது வரிகள் உண்மையில் ஒரு அறிவியல் சிந்தனையோடு இருக்கிறது. இந்த விசும்பு தைவரு வழி, அதாவது இந்த வானத்தில் காற்றானது உலவி கொண்டிருக்கிறது. இந்த காற்றினால் தீ உண்டாகிறது, நெருப்பு உண்டாகிறது. இந்த காற்றும் தீயும் சேர்ந்து நீர் உண்டாகிறது என்கிறது. இது இன்று அறிவியல் சிந்தனைக்கு ஓரளவு ஒத்துப்போகின்ற ஒரு செய்யுள். அதாவது தீ எரிவதற்கு காற்று தேவை, காற்றும் தீயும் சேர்ந்தால் நீர் உண்டாகும். ஒரு புதுமையான அறிவியல் சிந்தனை அக்காலத்திலேயே அவர்களுக்கு உண்டாயிருந்தது என்பது ஒரு வியப்பான செய்தி. 2வது, இந்த மழை பொழிவதை கூட ஒரு அறிவியல் சிந்தனையோடு கண்டிருக்கிறார்கள். ஒரு பாடல் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கிறது. இன்று அடிப்படை அறிவியலில் நீரானது மேலே நீராவியாக இழுக்கப்பட்டு அது மேகங்களாக உருமாற்றம் அடைந்து மீண்டும் மழையாக மண்ணில் பொழிகிறது. இது அடிப்படை அறிவியல். இதை ஒத்த ஒரு பாடல் நற்றிணையில் இருக்கிறது. எப்படி என்றால், அந்த காலத்தில் குணக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கு கடல். குடக்கடல் அப்படின்னா மேற்கு கடல் என்று பொருள். இந்த குணக்கடலிலிருந்து நீரை மேலே இழுத்து நீராவியாக மாற்றம் பெற்று இருண்ட மேகங்களாக உருமாறி அவை மேற்கு கடற்பகுதியில் மழையாக பொழிகின்றது என்ற ஒரு செய்தி வருகிறது. குணக்கடல் முகந்து குடக்கு ஏர்வு இருளி மண் திணி ஞாலம் விளங்க. எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு அறிவியல் சிந்தனையை கொண்டிருக்கின்ற ஒரு பாடல். இது போன்ற அறிவியல் சிந்தனையுடைய பாடல்கள், செய்யுள்கள் பழந்தமிழ் இலக்கியங்களில் மிகுதியாக இருக்கின்றன. இவற்றை குறித்த கட்டுரைகளும் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு தாராளமாக பகிர்ந்து கொடுங்கள். முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.